ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு ஷுகேலஜி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பயங்கரமான ஒரு படங்க. அதாவது விஜய் தேவரகொண்டா தென் மிர்னால் தாகூர் அவங்க எல்லாருமே நடிச்சிருக்க ஒரு படம் தான். உங்கள் எல்லாத்துக்குமே எப்பயே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டு மந்த்து ரிலீஸ் ஆகி இப்போது ஓடிடிக்கே வந்துருச்சு. இந்த ஃபேமிலி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படம். இவ்வளோ தூரம் நான் இவ்வளோன்னு சின்ன விஷயந்தான். ஆனால் இவ்வளோ தூரம் வந்து நான் எடுத்து பேசணும்ல, அதே மாதிரி தாங்க படமும் இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஆர்டினரி ஒரு பர்சனோட வாழ்க்கை லைஃப்பை வந்தேன்னா ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி அது கூட சேர்த்து கடைசியில் வந்தேன்னா அது வேறு மாதிரி வந்தேன்னா ஆக்கி வச்சுருக்காங்க. படத்தோட பிளாட் என்ன அப்படின்னா, ஒரு நார்மலான ஒரு ஒரு ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய கடைசி பையன் குடும்பத்தை காப்பாற்றுறான். அவனுக்கு வரக்கூடிய அதாவது ஒய்ஃபை வந்தேன்னா அந்த குடும்பம் எப்படி வந்தேன்னா தேடுது. ஸோ இந்த மாதிரி வந்தேன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள், ஆசைகள், பாசைகள், கனவு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தா குப்பையை ஆக்கி வச்சிருக்க படம் தான் ஃபேமிலி ஸ்டார். ஸோ நிறையா விஷயங்களை வந்தேன்னா அழகாக சொல்ல வச்சுருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்தேன்னா போகிறதுக்கு படம் முடிகிற மாதிரி வந்தேன்னா அவ்வளோ இழுவையாக இருந்துச்சு. பட் வந்து எதாவது சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் பல படங்களில் நம்ம பார்த்து சலிச்சு போன விஷயத்த தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் போகும்போது வந்தேன்னா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. போக போக வச்சு செஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த படத்த இப்போ தான் ஓடிடில நான் பார்த்தேன். பார்த்தோன்னமே வந்தேன்னா, "என்னடா இப்படி ஒரு படமா?" அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷனுக்கு வந்துட்டேன். ஸோ தயவு செஞ்சு இந்த படம் பார்க்காதவங்க ஒன் டைமே வாட்சபிள் தான். எல்லா படமும் ஒரு டைம் வாட்சபிள் தான். ஸோ இந்த படத்தையும் வந்தேன்னா ஒன் டைம் வாட்சபிளா வந்து போய் பாருங்க. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் விஜய் தேவரகொண்டா வந்தேன்னா நல்லா யூசுவலா பண்ணியிருக்காங்க. மிர்னால் அவங்களும் வந்தேன்னா செம்மையா வந்தேன்னா பண்ணியிருக்காங்க. நடிகர் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த படத்த யார் டைரக்ஷன் பண்ணது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வம்சி. அதாவது நம்ம வாரிசு படம் எடுத்தார்ல. ஸோ அவர் தான் பண்ணியிருக்காரு. அப்ப எப்படி வந்து கதை கேட்காம பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஸோ கதை கேட்கும்போது நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் சொதப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. படம் வந்தேன்னா ஒரு ஓடிடி ரிலீஸில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு படம் பார்க்குறதுக்கு வந்து மனசு தேத்திட்டு போக வேண்டியதா இருக்குது. பிகாஸ் படம் வந்து நான் அந்த அளவுக்கு வந்து வச்சு செஞ்சிருச்சு. ஓகே, ஃபைன். இந்த படம் பார்க்காதவங்க போய் பாருங்க. இந்த படம் பார்த்தவங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. டேக் கேர். பை.